சொல்லு சொல்லு நிக்காம போயிட்டு இருக்கே. நில்லு லதா, லதா நில்லு லதா. ஏய் பாரு, வீட்டுக்கு வந்துடாதே. எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மண்டையில கள்ளத்துக்கு போட்டுருவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீரு? எனக்கு பைத்தியக்காரப்பட்ட கட்டுத்தேரா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த ஆள் அப்படி சொன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்படி கோவிச்சுக்கிட்டு புசுக்குன்னு எந்திரிச்சு ஒடியார. இங்க பாருங்க, என் ஆத்திரத்தை கடப்பாதேரும். அந்த ஆளு சொன்னாராம்ல, சொன்னாரு. நல்ல பக்கத்துல உட்காந்து மண்டையை ஆட்டி ஆட்டி அந்த ஆளுக்கு எடுத்து எடுத்து கொடுத்துட்டு எவ்வளவு திமிர் இருக்கு. இத்தனை நாளும் இந்த கையால உமருக்கு ஆக்கி போட்டோம்ல, அப்ப என்ன பார்த்தா உமருக்கு கிறுக்கச்சியா தானே தெரியும். என்ன செய்ய சொல்லுதே? அவன் சொன்னானா அவங்கிட்ட போய் தான் சண்டைய போடணும். ஏடி தேவையில்லாம கோபப்படாத. முதல்ல உன் கோபத்தை குறை. இந்த பாரியா, பேசாம வாயை மூடிக்கிட்டு போயிரும். ஏதாவது வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காதேரும். நானே ஆத்திரத்துல இருக்கேன். எவ்வளவு திமிர் இருந்தா நீர் அவர்கிட்ட உட்கார்ந்து ஊன் சாமி போட்டுக்கிட்டு இங்க வந்து என்னைய தாங்கிக்கிட்டு இருப்பேரு. வீட்டு பக்கம் வரும், அப்புறம் இருக்கு உமருக்கு. பாரு, ஏன் மேல இருக்கிற ஆத்திரத்துல எப்படி ஓடுதானு. அங்க கோவிச்சுக்கிட்டு போறது அக்கா தானே. என்னத்துக்கு காலங்கத்தால அண்ணன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போறா? ஆமா, பாத்தியா? நானும் பார்த்தேன். என்னத்துக்கு ரெண்டு பேரும் வழக்கமா சண்டையே போட மாட்டாவுல. அதுவும் ரோட்டில் நின்றுக்கிட்டு இவ ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு போறா, அவர் ஒரு பக்கம் வீஞ்சிக்கிட்டு போறாரு. என்னத்துக்கு இந்த அக்கா சண்டையை போடுது? காலையில போய் வீட்டுல போய் பார்த்தேன். சடங்கு வீட்டுக்கு வருவியா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ஆளையே காணும். அந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்டதுக்கு அவ அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு, என்னமோ தலையை சுத்துதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்குன்னு தான் சொல்லிச்சு. அதுக்குள்ளேயும் இங்க ரோட்ல நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காவோ. பாட்டி என்ன ஏதுன்னு போய் கேட்போம். இவளும் வாயை வச்சுட்டு கிடக்க மாட்டான். இதெல்லாம் தான் கற்கலை. என்னத்துக்கு தான் இம்பிட்டு கோவம் அண்ணங்கிட்ட? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்ற வழியிலே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு அலைவாவோ. வா, என்ன ஏதுன்னு போய் விசாரிப்போம். நான் வீட்டுக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு துணியை மாத்திட்டு ஓடியாரேன். நீனும் போய் மாத்திட்டு வா. சரிக்கா. மனுஷன் ஒரு நாள் இல்லாத திருநாளா இப்படி நம்மள ரோட்ல வந்து குத்த வச்சு புலம்ப வச்சுட்டாரே. அடப்பாவமே, இங்க வந்து உட்காந்து கிடக்கா. எக்கா, அண்ணங்கிட்ட என்ன சண்டை உனக்கு? கோச்சிட்டு இங்க வந்து உட்காந்துருக்க. உனக்கு எப்படி தெரியும்? அந்த மனுஷன் எழுதிக்காரா? எழுதாம இருப்பாரா? ஐயோ அக்கா, அண்ணம்லாம் சொல்லல. நானும் நெட்டவிலையும் சடங்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். அப்பதான் ரோட்ல நீயும் அண்ணனும் சண்டை போட்டுட்டு போறத பார்த்தோம். அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்க வந்தேன். ஊர் புறம் தேடிட்டு வரேன், இங்க வந்து உட்காந்து கிடக்க. எல்லாம் என் நேரம், அதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். ஐயோ அக்கா, இப்ப என்ன ஆயிட்டுன்னு இப்படி கோவத்துல இருக்க? என்னன்னு சொன்னா தானே தெரியும். ஏன் அண்ணன் என்னமோ சொல்லிச்சா? அவன் முழுக்க வேலை பார்க்கண்டி நாலு பூரா மங்கன்னு வேலையை செய்வேன். அதுக்கு அது இது என்ன ஏதுன்னு அந்த குழம்பவை இந்த குழம்பவை அதை செய்ய இதை செய்யன்னு படுத்தி தான் எடுக்காவோ. ஆளுக்கு ஒன்னா செஞ்சு தான் முடிச்சு இவளுக்கெல்லாம் சாப்பாடை போட்டு வேலைக்கு அனுப்பி, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி, அவனை காலேஜுக்கு அனுப்பி, அவளை வேலைக்கு அனுப்பி என்ன பாடலாம் பார்க்குறேன். என்னைய படுத்தி தான் எடுக்கிறாவோ. என்னமோ ஒரு நாள் அதிசயமா தலை சுத்திட்டு சரி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாரே போகும்னு போனா அங்க போய் உட்காந்து டாக்டர் கேட்குற கேள்விக்கலாம் ஓன்னு எனக்கு முன்னாடி பதில சொல்லிக்கிட்டு எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டிக்கிட்டு வராது. அப்ப எவ்வளவு திமிர் இருக்கு. என்னக்கா சொல்லுது? பைத்தியக்கார பட்டம் கட்டிட்டு வருதா? அப்படி என்ன சொல்லிச்சு அண்ணே? என்ன சொன்னாரா? உன் அண்ணே லேசுப்பட்ட ஆளு கிடையாது. ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கும்னா சும்மையா இருக்கு. அந்த ஆளு டாக்டர் கேட்குறாரு, ஏம்மா தூக்கம்லாம் ஒழுங்கா வருதானே? இவர் அதுக்கு பதில் சொல்றாரு, எனக்கு முன்னாடி முந்திரி கொட்டையாட்டம். அதெல்லாம் தூங்குறது கிடையாது. ராத்திரி 12 மணிக்கு படுத்தா 4 மணிக்கு முன்னாடியே எழும்பிருக்கா. 50 தடவை பாத்ரூமுக்கு போறா வாரா. இவ போடுற தும்மல்ல அலாரத்துக்கு முன்னாடியே நாங்க எந்திரிச்சிருந்தோம்னா பாரு அப்படிங்காரு. தூக்கம் இல்லாம இருக்குன்னா அதுக்கு நீ காலையிலே நேரத்தோட சீக்கிரம் சோறு பொங்கணும் வைக்கணும்னு எந்திப்பியா இருக்கும். உனக்கே புரியுதுல்ல? எங்கடா அலாரம் அடிச்சு அசந்து தூங்கிடுவோமேன்னு சட்டு புட்டுன்னு நேரத்தோட எந்திக்கணுமே நினைச்சுக்கிட்டு படுத்தா எங்க இருந்து தூக்கம் வரும்? காலையில மனுஷன் வேலைக்கு போகணுமே, அதுக்கு முன்னாடி சோறு கறி ஆக்கணுமே நினைச்சா தூக்கம் வருமா பொம்பளைக்கு?
அதான் சட்டுன்னு எந்திரிச்சிருந்தேன். ஏதோ ஒரு 2 நாள் தும்மல் வந்துட்டு, ஜலதோஷம் பிடிச்சா தும்மல் வர்றது சகஜம் தானே. அதுக்கு டாக்டர் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு ராமம் பவளம் தூங்க மாட்டேக்கா உருண்டுகிட்டு அலையுதா, எதையாவது பினாத்திக்கிட்டு அலையுதா, கிறுக்கு பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்குன்னு சொன்னா அந்த ஆள் என்ன நினைப்பாரு? இந்த அண்ணனும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. என்னத்தையாவது போய் வளர்றது. பொம்பளைகளுக்கு என்னைக்கு சரியா தூக்கம் வந்திருக்கு, காலையில அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு எல்லாரும் அதே நினைச்சிட்டு தான் கிடப்போம். இவங்கள மாதிரியா விட்டத்தை பார்த்து ஆடும் வாயை பழந்துக்கிட்டு கிடக்கிறதுக்கு. அதுக்கு அவர் சொல்லுதாரு, இவளுக்கு மன பிராந்தி, அதனாலதான் தூக்கம் இல்லாம இருக்கிறா. நானே ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட கூட்டிட்டு போகணும். அதாவது என்னது, பைத்தியக்கார டாக்டர்கிட்ட, பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு கவனிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்காரு. அவரும் அதுக்கு கெக்க புக்கன்னு இடிக்கிறா ஒரு 2 பேரும். அப்ப எவ்வளவு திமிரு இருக்கு. நல்ல கல்லை கொண்டு மண்டையில எரிச்சிருக்க வேண்டியதானே நீ. சோர்கறி ஆக்கி போடுறது காணாதுன்னு இவளுக்கு துணி துவைக்கிறதுல இருந்து 4 புறம் வீட்டு வேலையை மாங்குன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படித்தானே சொல்லுவாரு. எல்லாரும் காலு மேல காலை போட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு செல்போனை நோண்டிக்கிட்டு கிடக்காளுவோ. நம்ம இவளுக்கு நேர காலத்தோடு எந்திரிச்சு சோறுக்கறி ஆக்குனா அப்படித்தான் பேசுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்லியிருக்கேனே சோறு பொங்காம போடுன்னு, கேட்டிருக்கியா? வகை வகையா செஞ்சு வக்கனையா செஞ்சு கொடுக்குறல்ல, அதுக்கு அப்படித்தான் சொல்லுவாரு. அதுக்கு சொல்லுதாரு, டாக்டர் கிட்ட எதையும் மறிக்க கூடாது, ஏதாவது மருந்து மாத்திரை தருவாரு அப்படின்னு. அந்த ஆள் என்ன பண்ணுனா, எல்லாத்தையும் உட்கார்ந்து வீட்டு கதையை நல்ல விலாவரியா உட்கார்ந்து கேட்டுட்டு கடைசியில என்னது அந்த பாராசெப்டமல் அந்த மாத்திரையும் ஒரு ஊசியையும் போட்டு போங்கன்னு அனுப்பி வச்சுட்டு ஒரு 500 ரூபாயை தெண்ட கருமாந்தத்துக்கு பிடிங்கிக்கிட்டு விட்டான். இந்த ஆளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு. இந்த ஆளு இவ்வளவு சொன்னா அவன் உட்கார்ந்து வீட்டு கதையெல்லாம் விசாரிக்கத்தான் செய்வான். என்னத்தை செஞ்சாலும் இந்த ஆம்பளையில புத்தி இருக்கு பாரு, இப்படித்தான் இருக்கும். நீ மாங்குன்னு வேலையை செஞ்சாலுமே இவங்களுக்கு நம்மளை பார்த்தா கிறுக்குச்சாதானே தெரியும். சொல்லு, அப்ப அந்த ஆளுகிட்ட உட்காந்து இப்படி எல்லாம் பேசினா எனக்கு ஆத்திரம் வருமா வராதா? நல்ல பெரிய கல்லா தூக்கி மண்டையில போடு, அப்பதான் இந்த அண்ணன் அடங்கும். அததான் சொன்னேன், என்ன தப்பு இருக்கு? வீட்டுக்கு வரும் அப்புறம் இருக்கவும் இருக்குன்னு. அதான் கோவத்துல வந்துகிட்டு இருந்தா நில்லுங்கிறாரு, எப்படி நிக்க முடியும்? சரி விடு, வா வீட்டை பார்க்க போவோம். இங்க உட்கார்ந்து இருந்தா அடுத்தால எல்லாவளும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு வந்துருவா. விசாரிக்கட்டும். இத்தனை நாள் நானும் ஏதாவது வீட்டு சத்தத்தை வெளியே சொல்லியிருப்பேனா? டாக்டர் கிட்ட போய் உட்காந்து நீ கிறுக்கச்சின்னு சொன்னா எனக்கு ஆத்திரம் வருமா வராதா? எல்லாம் ஆக்கி போட்டா இப்படித்தான் சொல்லுவாவோ, 4 நாள் பட்டினியா போடு, அப்புறம் தன்னால வலிக்கு வருவாரு. நீ என்ன தானு பார்த்துட்டு கிடக்க, வா வீட்டுல வேலை சொல்லி இல்ல நின்னுகிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா? நாடா சரியான ஆள் தான். இம்பட்டு நேரம் கதை பேசிட்டு நீ அண்ணனை விட்டு கொடுக்கவும் மாட்டியே. உனக்கு ஏண்டுக்கிட்டு பேசினா அது ஏன் தப்பு தான். நாலு பூரா ஒன்ன மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும்? வா வீட்டை பக்கம் போவோம், வீட்டுல வேலை இல்ல. உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு எதையும் பண்ண முடியாது. 4 நாள் சோறுக்கறி ஆக்காம போடுனா என்கிட்டே வந்து மல்லுக்கு நிப்ப. எங்கேயோ போற மாதிரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தானு. இது நல்லா இருக்கே, புருஷன் மண்டாட்டிக்கல 1000 சண்டை இருக்கும், அதுக்காக சோறுக்கறி ஆக்காம போட முடியுமா? நல்ல பேச்சா இருக்கு, கிளம்பு. உனக்கு பண்ணது சரிதான், அப்பதான் நீயும் அடங்குவ. திமிர பத்தியாட்டி இவளுக்கு வாயி ரொம்ப கூடிதான் போச்சு. இவ வாயை இழுத்து வச்சு நறுக்கணும். நீ வேற சும்மா இரு, அன்னைக்குதான் அவன் புருஷன் மண்டையை உடைச்சிருக்கான், இன்னும் வாயை இழுத்து வச்சு நறுக்க போறியாக்கும். வா போவோம். பிறகு நம்மகிட்டே இந்த பேச்சு பேசுறாளே. ஆமாலதாக்கா, நம்மகிட்ட பேசுற மாதிரி அவ புருஷன்கிட்ட என்னத்தையாவது திட்டுக்கு முடுக்க பேசியிருப்பா. அதான் அன்னைக்கு மண்டையை உடைச்சிருக்கான். அப்படிலாம் சொல்லாத, சண்டைக்கு வந்துட போறான். வா போவோம்.